I support your plan to end the war in Gaza. காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி திட்டத்திற்கு உடன்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். முடிவுக்கு வருகிறதா காசா போர்? வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான 20 அம்ச முன்மொழிவுகள் கூடிய புதிய அமைதி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அமைதி திட்டத்தின்படி காசா மீதான தனது பிடியை விட்டுவிட்டு பிணைக்கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் விடுவித்தால் இஸ்ரேல் படையினரும் காசாவில் இருந்து வெளியேறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் அமைதியை ஏற்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் காசாவை நிர்வகிப்பதில் ஹமாஸுக்கு எந்த பங்கும் இருக்காது. எதிர்காலத்தில் ஒரு பாலத்தீன நாடு உருவாக முயற்சிகள் எடுக்கப்படும். காசாவை வளர்ச்சியின் பாதையில் மறுசீரமைக்க ஒரு தனிப்பட்ட குழு அமைக்கப்படும். இந்த புதிய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். இந்த அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஹமாஸுக்கு எதிராக நெத்தன்யாகு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா முழு ஆதரவு வழங்கும் என ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். இந்த புதிய திட்டத்தில் உள்ள முன்மொழிவுகள் கத்தார் மற்றும் எகிப்தின் உதவியுடன் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ட்ரம்பின் இந்த முயற்சியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பலரும் வரவேற்றுள்ளனர்.